ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எதற்காக ஞானஸ்நானம் பெறுகிறோம்? தேவாதி தேவன் மேல கொண்டிருக்கிற பற்றுனால, அவர் மேல கொண்டிருக்கிற அன்பினால, அவர் மேல கொண்டிருக்கிற அந்த பயபக்தியினால, அவர் எனக்கு செய்த பெரிய கிருபையினால நான் ஞானஸ்நானம் பெற வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இருதயத்தோடு தான் வரணும். அப்படி வந்தா தான் ஊழியர்கள் என்ன செய்வாங்க? ஞானஸ்நானத்தை கொடுப்பாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அக்கினியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது. அவர்கள் காத்திருக்கிறாங்க. அவர்கள் ஈகரோடு கூட, வாஞ்சியோடு கூட காத்திருக்கிறார்கள். எப்படி அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அதனுடைய முற்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, தாகம் உள்ளவனுக்கு மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நமக்குள்ள தேவை ஒன்றே ஒன்று தான், தாகம் இருக்க வேண்டும். நானும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் சபையில எத்தனையோ பேர் அந்நிய பாஷை பேசுறாங்களே, எத்தனையோ பேர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்களே, எத்தனையோ பேர் தரிசனங்களை பார்க்கிறார்களே. நானும் அந்நிய பாஷை பேசணும், நானும் தீர்க்க தரிசனம் உரைக்கணும், நானும் தேவனுடைய கரத்தில எடுத்து பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் மாறணும், நானும் கர்த்தருக்கென்று ஏதாகிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தாகத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த ஒரு பிள்ளை காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வல்லமை ஊற்றுவார். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.